வணக்கம். ஐம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் இயர் வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேப்பர் இது. ஸோ அதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் ஜெகோபி இன்டர்வலை பேஸ் பண்ணியும் நேச்சுரல் சிஸ்டம், இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் அதை வச்சு பார்த்துட்ருக்கோம். அகெயின் ஒன் மோர் ப்ராப்ளம் ஃபார் ஜெகோபி இன்டர்வலில் பார்க்குறோம். என்ன மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஷினில் a small tube bent, ஆல்ரெடி இந்த மாதிரி இது வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷன் லாஸ்ட் பிஃபோர் அதுக்கு முன்னாடியே கிளாஸஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். சிமிலர் மேனர் கரெக்டுங்களா? அங்கே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இங்கே வந்து ஜெகோபி இன்டர்வல் கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? பட் கொஷின் வந்து சேமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். எஸ், ஸ்மால் டியூபாக பென்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். இந்த ஸ்மால் டியூப்ன்றப்போ இது கிட்டத்தட்ட நம்ம எப்படி மாதிரி நம்ம அசம்ஷன் வச்சுக்கலான்னா, இப்போ சைக்கிள் டியூப் டயர் அந்த காற்றடிச்சா அந்த எப்படி இருக்கும், அந்த பெண்ட் பண்ணி தான் ஸ்மால் டியூப் பெண்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு பால்ஸை விட்டால் எப்படி இருக்குன்னா வித்தவுட் ஃப்ரிக்ஷனில் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்ல வராங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மளாக அதை எடுத்துக்கிறது. ஸ்மால் டியூப் பெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் ஆர் ரொட்டேட்ஸ் அபவுட் எதை வச்சு வெர்டிக்கல் டயாமீட்டர். கரெக்டுங்களா? வெர்டிக்கல் டயாமீட்டர் வச்சு தான் ரொட்டேட் ஆகும். அந்த சைக்கிள் டியூப் டயர் கூட நம்மளுக்கு டியூப் டயர் டியூப்பை வெர்டிக்கல் டயாமீட்டர் வித் எ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. அந்த கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி வச்சு ஆக்சுவலாக வெலாசிட்டி வந்து நமக்கு லீனியர் மோஷன் இருந்தால் சாதாரணமாக வீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை லீனியர் மோஷனில் மூவ் ஆகுது வெலாசிட்டி. இதே வந்து ரொட்டேஷனில் வர வெலாசிட்டி தான் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஏ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் கேன் ஸ்லைடு. இதில் ஒரு பார்ட்டிகல் மாஸ் அதுக்கு வந்து எம் இருக்குது, அது ஸ்லைட் ஆகுது. இதில் இதில் வித்தவுட் ஃப்ரிக்ஷன், எந்த ஒரு இது இல்லாமல் இன்சைட் த டியூபுக்குள்ள அட் எனி கிவன் டைம், எந்த டைம்லையாவது. ஸோ த கான்ஃபிகரேஷன் ஆஃப் சிஸ்டம், இந்த கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் வந்து ஸ்பெசிஃபைடு பை த ஆங்கிள் டீட்டா. இதை டீட்டான்னு மெஷர் பண்ணுறாங்க. ஃப்ரம் த அப்வர்ட் வெர்டிகல் டு த லைன், அப்வர்ட் டு த வெர்டிகல் லைன் கனெக்டிங் டு த சென்டர் ஓ. இதுதான் மீன் பண்ண வராங்க. அண்டு த பார்ட்டிகல் அண்ட் ஆல்சோ பார்ட்டிகல். ஸோ இதையும் வச்சு மீன் பண்ணுற ஆங்கிள் இந்த மெஷர்மெண்ட் தான் டீட்டா. அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே இப்படி தான் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ ஃபைண்ட் த ஜெகோபி இன்டெக்ரல். ஸோ போன தடவை இந்த பார்ட்டிகளுடைய மோஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மோஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து ஜெகோபி இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும். தட் இஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி. தட் இஸ் ஆஸ் யூஷுவல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுதான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், ஜெகோபி இன்டெக்ரல் அப்படின்னு பார்க்கும் இல்லைங்களா? ஸோ இதனுடைய சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போது. ஸோ let us assume a fixed Cartesian reference and frame. அதை வந்து நம்ம Cartesian reference and frameல with its origin center வந்து O இல்லையா? and with the z-axis தான் vertical axis. Let the plane of the tube coincide with the xz plane. கரெக்டுங்களா? அதுதான் வெர்டிகலில் வச்சு நம்மளுக்கு அது ரொட்டேட் ஆகுது. At t equals 0, the transformation equation relating the generalized coordinate theta, that is polar coordinate வரப்போ theta and the position x, y, z of the இது Cartesian r theta வந்தால் நம்ம போலார் இல்லையா of the particle r. அப்போ x எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, r sin theta cos omega t, y equal to r sin theta sin omega t, z equal to r cos theta. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு சிஸ்டம். இதுதான் கார்டீஷியன்லேருந்து போலாராக இது பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நம்மளுக்கு ஆங்கிள் டீட்டாங்களா, இந்த பார்ட்டிகள் இந்த z ஆக்சிஸ் இதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த டியூப் ரொட்டேட் ஆகுது. டயக்ராம் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா டி. இது எக்ஸு, இது ஒய், இது z. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் இன்வால்வ். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் பண்ணுறல தட் இஸ் XYZ கோஆர்டினேட்லேருந்து போலார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் இன்வால்வ் டைம் எக்ஸ்பிளிசிட்லி, டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போது ஹென்ஸ் த சிஸ்டம் இஸ் ரியோனோமாபிக் அண்ட் ஆல்சோ ஹோலோமாபிக்.
it has two same number of degrees of freedom as generalized coordinates. That is எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்கும். degrees of freedom வந்து 1. Same number of degrees of freedom as generalized coordinates are 1. So it's a kinetic energy T equal to half mv square. That means இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 coordinates இல்லையா கார்டேஷன்லேயே x y z. ஸோ அப்போ x dot y dot z dot square. v ஸ்கொயர்ன்றதுனால டோட்டல் வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் டாட் ஒய் டாட் எக்ஸ் காம்போனண்ட்டு ஒய் ஜெட் காம்போனண்ட்டில் வர கரஸ்பாண்டிங் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தென் ஆல்ரெடி எக்ஸ் ஒய் ஜெட் இந்த ரெப்ரசன்டேஷன் தெரியும். இப்போ இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? எக்ஸ் டாட்னா dx by dt. ஸோ யூவி மெத்தடில் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா ஆர் மட்டும் கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டு யூவி மெத்தடில். அதே மாதிரி ஒய் டாட் இது ரெண்டு யூவி மெத்தடில். தென் இசட் டாட் இது ஆர் மட்டும் கான்ஸ்டன்ட்டாக பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா அது தெரியும் நம்மளுக்கு இல்லைங்களா. ஸோ தென் சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம இதில் பார்த்தோம்னா ஃபைனலாக வர ஸ்டெப் தான் இது. ஸோ ஈஸியாக தான் நம்ம ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதை வித் ரெஸ்பெக்ட் டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டை தென் அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுமா ஃபைனலாக இந்த ஆன்சர் வரணும். இந்த இது ஸ்டெப்பு வரும் நம்மளுக்கு. தென் வி தட் இஸ் எம்ஜிஹெச். ஹெச்ன்றது நம்மளுக்கு என்னது? ஹைட். தட் இஸ் வெர்டிக்கல். அந்த வெர்டிக்கல் தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஜெட் ஆக்சிஸ். அப்போது எம்ஜிஇசட் எம்ஜிஆர் காஸ்டிட்டா. அந்த ஜெட்டை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? போலாரில் வந்து ஆர் காஸ்டான்னு எடுத்திருக்கோம் கரெக்டுங்களா. ஜெட்டுக்கு ஆர் காஸ்டிட்டா. Moreover, we know this relation that is Lagrangian is nothing but t minus v என்றது நம்மளுக்கு தெரியும் கரெக்டுங்களா. Lagrange's பிகினிங் கிளாஸஸில் இது ஃபுல்லாக இதை பற்றி தான் பார்த்தோம் இல்லைங்களா. t minus v. ஸோ what about the L அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே t என்னன்றது பார்த்தோம்னா 1/2m r square theta dot square 1/2m into r square omega square sin square theta minus v-ன்றத mgr cos theta m into g into r cos theta. Even though the system is rheonomorphic, system வந்து ரியோனிக்காக இருந்தாலும் the Lagrange is not an explicit function of time. ஏன்னா ரியோனோமார்பிக்னா நம்மளுக்கு டைம் இருக்கும். ஆனால் Lagrange is not an explicit function of time t. Hence the system is conservative. அப்போது சிஸ்டம் வந்து என்னவாக இருக்கணும்? கன்சர்வேட்டிவாக தான் இருக்கணும். சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவ். Because the Lagrange is not an explicit of the function of t time. Hence the system is conservative. அடுத்து பார்த்தோம்னா தெரியும் இட் இஸ் ஜெகோபி இன்டகரல். ஸோ நம்மளுக்கு கன்சர்வேட்டிவ்னு வந்துட்டாலே அந்த ஜெகோபி இன்டகரல் தட் இஸ் இந்த இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. t2 minus t0 plus v equal to h. ஜெகோபி இன்டகரல் பேசிக் டெஃபினிஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் ஹெச்ன்றது 1/2m r square theta dot square மைனஸ் பிகாஸ் இங்கே θ2 அந்த வேல்யூவை நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க θ2 சரிங்களா. அந்த ப்ரீவியஸ் இதிலே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் θ2 அந்த t0 t1 t2 அந்த இதிலே இருக்குது இல்லையா. t2 நம்ம பார்த்துருக்கோம். t2 1/2m x dot square t2 இல்லைங்களா. அப்போ இங்கே theta dot square minus t0 1/2m r square omega square sin square theta. v என்றது mgr m into g into r cos theta. So this is the total energy that is Jacobi integral of the given system. நம்மளுக்கு கொடுத்துக்கிற ப்ராப்ளத்துக்கு இதான் நம்மளுக்கு வர ஜெகோபி இன்டகரல். தட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன சொல்லலாம்? டோட்டல் எனர்ஜி தட் இஸ் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லெக்ராஞ்சியன்லேருந்து கொண்டு வராங்க. பிகாஸ் இது வந்து என்ன சிஸ்டம் ரியோனோமார்பிக் அண்ட் ஹோலோமார்பிக் அதனுடைய பேஸ் பண்ணி வர்றதுனால இது வந்து லெக்ராஞ்சியஸ் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ டி வந்து நம்மளுக்கு அதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக வராது. தி சிஸ்டம் இஸ் கன்சர்வேட்டிவ். அப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் வருது அங்கெல்லாம் கன்சர்வேட்டிவ் அப்படின்றது வருது. ஸோ ஃப்ரம் தட்
நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஜகாபி இன்டகரலை ஃபைனலாக நம்ம அதில் டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.